ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் தீபாவளிக்கு நாளே வெடி போட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா போய் புஸ்வானம் வைக்க சொன்னால் புஸ்வானத்தை செய்கிறாங்க உலகே வச்சுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா புஸ்வானம் தான் வச்சது கிடையாது, சின்ன பிள்ளையில வச்சுருக்காங்க. அப்போ கல்யாணம் ஆகி வச்சது கிடையாது, அப்புறம் நாங்கள் பிறந்தும் வச்சது கிடையாது, இப்போ தான் வச்சுருக்காங்க உலகே. அப்புறம் என்னையை போய் வைக்க சொன்னிச்சுங்க சங்கு சக்கரம். நான் நின்றுக்கிட்டே இருந்தேன், சங்கு சக்கரம் சுற்றவே மாட்டேங்குன்னு சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட அப்புறம் இது சாட்டையை வச்சு சங்கு சக்கரத்தை வச்சா காலில் ஏற போயிடுச்சு. அதோட கூத்தாதே இருந்துச்சு, சரியான ஃபன் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தோம். அதோட தம்பி போய் புஸ்வானம் வைக்கிறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு கம்பி மெத்தா பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட இவங்க 2 பேரும் கம்பி மெத்தா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே நானும் அப்பாவும் நின்றுக்கிட்டு இருந்தோம், அதோட வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா இந்த மாதிரி தான் கம்பி மெத்தா போய் நான் தான் வச்சதே கிடையாதுடா, சின்ன பிள்ளையில வச்சதுண்டா அப்படின்னு சொன்னாங்க. அதோட தம்பி போய் வைக்கிறேன்னு சொன்னேன், அதோட நான் போய் வச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு சங்கு சக்கரத்தை கொடுத்தாங்க. சங்கு சக்கரத்தை வச்சா சாட்டையை போய் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சங்கு சக்கரத்தை தலைகீழ வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அது சுற்றவே இல்லை, விட்டு விட்டு சுற்றுச்சு. அதோட அப்பா கேட்டாங்க, சங்கு சக்கரத்தை தலைகீழ வச்சியா? ஆமான்னு சொன்னோம். அப்பா பிடிச்சி சிரித்தாங்க. அதோட தம்பி போய் வைக்கிறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா அப்புறமாட்டி போய் வைடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு கலர் வெடி வச்சேன், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலர் வெடி. அப்புறம் தான் போய் தம்பி போய் வச்சான். அவன் என்ன போய் புஸ்வானம் போய் வைக்க சொன்னான். புஸ்வானத்தை அம்மா மாதிரியே செஞ்சு கொடுக்கான் ஃப்ரெண்ட்ஸ். திரியை கையோடு எடுத்துட்டான். அந்த திரியை புஸ்வானத்தில் உள்ள திரியை ஊதுபத்தியை வச்சு 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 திரியை அந்த ஊதுபத்தியோடு ஒட்டிட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் தான் அந்த திரியை மறுபடியும் உள்ளே விட்டு அப்புறம் நானாக பண்ணேன். உள்ளே ஒரு பெரிய திரி ஒன்று இருந்துச்சு, அதை வெளியில் எடுத்து அப்புறம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணேன். அப்புறம் பார்த்தா அம்மா சொன்னாங்க, இங்கே தடா நான் போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட வேணாம் நீங்கள் தான் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அம்மா இந்த தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட போய் வைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போனால் பைக் வந்துருச்சு. பைக் வரவும் அதோட பாப்பா நின்றுக்கிட்டே நான் ஹரியும் அதோட போய் வைக்கலான்னு பார்த்தா வைக்கவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி வைக்க முடியும், அதோட வைக்கவே முடியலை. அதோட அம்மா தான் சொன்னாங்க, இத்தாடா நான் போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா போனாங்க. அதோட இவங்க 2 பேருமே திரி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நான் தான் பிடுங்கினேன். வில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட தாடா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ஊதுபத்தியை வாங்கி சொன்னேன், திரியை இப்படி கையோடு எடுத்துட்டியடா, எப்பட்றா வெடி வெடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அம்மா ஆமாடி திரியை கையோடு எடுத்துட்டேன்டி அப்படின்னு சொல்லவும் நான் தான் என்னென்னமோ பண்ணி ஊதுபத்தியை இது பண்ணி இந்த கீழே வச்சு குத்தியை இழுத்து விட்டு அப்புறம் இந்த கங்கு மாதிரி இருக்கிறத போய் எப்படியே மேலே போய் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பற்றிக்கிச்சு. அதோட புஸ்வானம் அப்படி அம்மா தான் சொன்னாங்க, தர்சனாவுக்கு உள்ள அறிவு யாருக்குமே இருக்காதுப்பா, தர்சனா அவ்வளோ அறிவாளி, திரி இல்லாமல் பற்ற வச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு புஸ்வானம் ரொம்ப ஹைட்டாக போணுச்சு. நாங்கள் ஆனால் ஷார்ட்டாக தான் எடுத்தோம், ரொம்ப ஹைட்டாக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மேலே வர போணுச்சு புஸ்வானம். நாங்கள் சும்மா ஷார்ட்டாக தான் எடுத்தோம். அதோட தம்பி ஓடுறேன்னு சொல்லிட்டு கல்லில் எதிரி விட போனேன். அதோட அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க, கல்லில் எதிரி விட்டுறாதடா அப்படின்னு சொல்லாமல் இந்த பையன் என்ன பண்ணுறா, கம்பி மத்தாப்ப சுற்றிட்டு அப்பாவோட காலில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அப்பா பிடிச்சி திட்டினாங்க. அப்புறம் இவன் போய் புஸ்வானம் வைக்கிறேன்னு சொன்னேன். அதோட புஸ்வானத்தை குத்திக்கிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் தான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன், புஸ்வானம் வைக்கவே இல்லைவன். அப்புறம் நான் போய் அமுக்கி விட்டு வைக்கவும் அப்புறம் என்னமோ நின்றுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு கோன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோன் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட அம்மாவும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கோன் வைக்கிற இதில் அம்மா போய் அரிசி உளுந்து தான் ஊற வச்சு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாவு அரைச்சாதானே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்மளுடைய வடை போடுறதுக்கு, இட்லி சுடுறதுக்கு, தோசை ஊற்றுறதுக்கு இது எல்லாருக்குமே வேணும்ல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மாவு அரைச்சிக்கிட்டாங்க. அதோட அம்மாவுக்கும் நான் கோன் வச்சு விட்டேன். அதோட அம்மா 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வடைக்கு தேவையான எல்லாமே பண்ணிட்டாங்க. நாங்கள் எந்திரிக்க முன்னாடியே சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். மழையில் அப்புறம் போய் அம்மா தண்ணி பிடிச்சாங்க. தண்ணி 2 ட்ரம்மு நிறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா அப்புறம் தண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கினாங்க. மறுபடியும் தூங்கின பிறகு அப்புறம் வடை சுடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வடை எல்லாமே சுடுறதுக்கு சாப்பாடு கேட்டாங்க. என்னடா வடை சுட அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு உளுந்த வடை சுட்டுட்டா அப்படின்னு சொன்னேன்.
அதோட ஏன்டா உளுந்த வடை கேட்குறேன், எனக்கு அதான் பிடிக்கும், அக்காவுக்கும் அதானே பிடிக்கும், நீ சுட்டு தான் சொல்லும்போது சரி சுட்டு தரேன்னு சொல்லிட்டு சுட்டு கொடுத்தாங்க. அதோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி கடலை வடையும் சுட்டுட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கடலை வடை. அப்புறம் வந்து சுவியும் சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேருக்குமே நல்லா பிடிக்கும். எனக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா சுவியும் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன். அதோட தாத்தா போய் கோழி வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோழியை கட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அறுக்கிறதுக்கு. காலையில் 5 மணிக்கு தான் வந்துருச்சு, அறுக்கிறதுக்கு கட்டி போட்டுக்கிட்டு. அதோட அம்மாச்சி வந்து ஃபஸ்ட்டு கோழியை அறுத்துட்டாங்க. அறுத்த பிறகு மறுபடியும் இந்த கருப்பு கோழி அறுத்துட்டாங்க ஃப்ரெண்ட். அதோட அந்த செவலை கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை போட்டுச்சு. முட்டை போடவும் அந்த கோழியை அறுத்துட்டாங்க. அறுத்து அப்புறம் அம்மாச்சி சொன்னாங்க, எனக்கு அம்மா நறுக்க தெரியாது, நீ நறுக்கி தந்தாலும் கூட நான் நறுக்கி தரேன்னு சொல்லி நறுக்கி தந்தாங்க. அதோட அம்மா வந்து நம்ம கோழிக்கு தேவையான ஃப்ரை எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்புறம் குழம்பும் வச்சுட்டாங்க. குழம்பு வச்ச பிறகு இந்த மேலே உள்ள முட்டை 10 கிலோ, அந்த முட்டை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அம்மாச்சி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதோட ஹரியோட சட்டை இதான் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி போட்டு பின்னாடி போட்டு வச்சுருக்கேன். இதே எங்களோட தீபாவளி. சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை. பாய்.